Hi friends, Assalamu alaikum. Welcome to Smiya's Kitchen. Homemade சாம்பார் powder recipe ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கப்பில் 3 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். ஸ்மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பை நல்லா கழுவிடணும். 15 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்துக்கணும். 1 pot ரெசிபி தான் இது. பேச்சுலர்ஸ்லாம் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, பீன்ஸும் கேரட்டும் 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கத்திரிக்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். மூடி வச்சு 4-5 விசில் விட்டு எடுக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. தாளித்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சாம்பாரை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கணும். ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.